பெத்தாய பைத்தியக்காராக்கின பைத்தியக்கார பையன்களாடி உங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாடு. எதை பத்தி நீ ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கப்பா, அவர் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே தமிழ்ல ரெயின்போனே எழுதுங்கன்றதுல வானவில் எழுதுன்னு சொல்லல அவரு, ரெயின்போவை ரெயின்போனே எழுதுங்க. எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார். மொழியை இழந்து விட்டால் உன் இனத்தை, உன் இனத்தை, உன் அடையாளத்தை நீ இழந்து விடுவாய். நீ இழந்துட்ட, முடிஞ்சிருச்சு. நீ நுட்பமாக்குறது எப்படி நம்மளை வீழ்த்தி இருக்கு இந்த இந்திய திராவிட கட்சி ஆட்சிகள் அப்படிங்கிறத பாரு. முதல்ல நம்மள என்ன பண்ணான்னு பாத்துக்க. முதல்ல நம்மள மொழியிலிருந்து வெளியேற்றினான், அப்புறம் வழிபாட்டுல இருந்து வெளியேற்றினான். மொழியிலிருந்து எப்படி வெளியேற்றினான்னா இங்க பாரு, நான் சொல்றேன். இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுற ஐயா ஈவேரா இருக்கார் பத்தில, அவர் வர்றாப்ல. இப்போ இங்க பாரு முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையமும் வடிவம் கொள்ளும். இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல் தான். இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிவியல் சொல்லலாம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையும் திரியும் நிலம் நடுக்குற்று, அதாவது பூகம்பம் எடுத்துக்குவாங்க. நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாளையலும் வடிவம் கொள்ளும். எப்படி எப்ப பாடிக்காம நம்ம பாட்டை இளந்தோடிகள். இது ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரி கதை. சிரிக்கலடா. பகிர்லி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாணி. இது தேவடியா கதை. என்ன பார்க்காதரா, அவரை பாருங்க. மருந்து வந்து சிறந்து ஆர்ப்பமணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுங்கி நடந்தாய் வாலி காவேரி. இது யாரது? விளைநாடு கதை, வேசி கதை. எப்படி உன் தாய விபச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா. உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்துருக்கிட்ட? பைத்தியக்கார பையல. திருக்குறள் வன்மன் அவன் ஆரிய அடிமை. 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை இலக்கணங்களை தந்த தமிழனுடைய தொன்மை இலக்கணத்தை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்கூலி. எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி சுத்தி போட்டு எதை சொன்னார் இளநோடிய அவன் முட்டாப்பைய, கம்ப அவன் முட்டாப்பைய. உன் தாய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை காட்டு மிராண்டிகளின் மொழி என்று சொன்ன போது பேசிய நீ காட்டு மிராண்டி, நீ முட்டாள் என்று ஆயிரு.